பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனாலும் அவங்களோட கேரக்டர் எல்லாமே பயங்கரமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது அப்படின்றது நிறைய பேர் வந்து குழப்பமாக இருக்கும். மனித மனசுக்குள்ளே இருக்க அந்த மிருகங்கள் வந்து தூண்ட ஆரம்பிப்பாங்க. என்னென்ன வழிகள்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ் எதுவுமே முழுமையாக வந்திருக்கு. அது எல்லாமே வந்து பாதியாக வந்திருக்கும். அங்கே இருக்க டால் எதுவாக இருந்தாலுமே உடஞ்ச மாதிரியே வந்திருக்கும். இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம மனசில் வந்து தூண்ட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்ணாடிகள் வந்து அங்கே இருக்கவே இருக்காது. உங்களோட ஃபுல் இமேஜை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த ஃபுல் இமேஜை பார்க்காத போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலே ஒரு ஆள் இருக்காங்க, பிக் பாஸ்னு ஒரு ஆள் இருக்காரு, அவர் கீழே தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பானை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இருக்க லைட்டிங்ஸோட கலர் எல்லாமே உங்கள் எமோஷனல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதிகமாக தூண்ட ஆரம்பிக்கும். கோவமாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். முக்கியமாக மனுஷங்களோட எமோஷனல் தூண்டுறது சாப்பாடு தான். பசி இருந்தால் பத்தும் பறந்து போய்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சாப்பாடில் தான் வந்து கை வைப்பாங்களே. அது மட்டும் இல்லாமல் மனுஷங்க ரிலாக்ஸாகவே விட மாட்டாங்க, தூங்கவே விட மாட்டாங்க. தூங்க நாய் குலைக்கறதுலாம் போட ஆரம்பிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புலாம் நடுங்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளை எப்பவுமே ஒரு டென்ஷனாகவே நம்மளோட மனநிலையை சமநிலையாக வைக்கவே மாட்டாங்க அப்படின்றத ஒரு பிக் பாஸோட கான்செப்டாக வந்து இருக்குது.